அனைவருக்கும் இந்த முத்துக்குமாரின் அன்பு வணக்கம். தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜய் அவர்கள் அரசியலில் ஜெயிப்பாரா, அவரது அரசியல் வாழ்வு எப்படி இருக்கும் என்றெல்லாம் என்னை சந்திக்கிறவர்கள் கேட்கிறார்கள். அவர்களுக்காகவே இந்த வீடியோ பதிவினை வெளியிட்டு இருக்கிறேன். தாவேகா தலைவர் விஜய் அவர்கள் கட்சி ஆரம்பித்து குறுகிய காலத்திலேயே விக்கிரவாண்டியில் மாநாடும் நடத்தி வெற்றியும் பெற்றிருக்கிறார். அவருக்கு லட்சக்கணக்கிலே தொண்டர்கள் அங்கே வந்திருக்கிறார்கள். மாற்றுக் கட்சியினர் வியக்கும் வகையிலே அந்த மாநாடு அமைந்திருந்தது. ஆனால் அதன் பிறகு ஒரு மாதமாகியும் அவருடைய அரசியல் நகர்வுகள் தெளிவாக இருந்ததாக தெரியவில்லை. மாநாட்டிற்கு இடம் கொடுத்தவர்களை அழைத்து அவர்களுக்கு விருந்தோம்பல் நடத்தியிருக்கிறார். அது மட்டுமல்லாமல் அந்த மாநாட்டிற்கு வருகை தந்து பலியானவர்கள் குடும்பத்திற்கு நிவாரண உதவியும் கொடுத்திருக்கிறார். ஆனால் அரசியல் ரீதியாக அவர் எந்த கோரிக்கையும் முன்வைத்து பேசியதாக தெரியவில்லை. சிறு சிறு பிரச்சனைகளுக்கு குரல் கொடுத்திருக்கிறார். ஆனால் பெரிய அளவிற்கு அவர் மக்கள் எதிர்பார்க்கிற அளவிற்கு அவர் எதுவும் பேசியதாக தெரியவில்லை. ஆனால் ஆளுங்கட்சியான திமுகவுக்கு எதிராக தன்னுடைய பாதையை வகுத்து ஆளுங்கட்சிக்கு எதிராகவே இரண்டாவது அணியாக தான் களத்திலே நின்று போட்டியிடலாம் என்று மட்டும் அவர் நினைத்து செயல்பட்டு கொண்டிருக்கிறார் என்பது மட்டும் நன்றாகவே தெரிகிறது. ஆனால் அதிமுக இரண்டாவது அணியாக செயல்படக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்கின்றன என்பதை விஜய் அவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அதிமுக இதுவரையிலும் 6 முதலமைச்சர்களை சந்தித்திருக்கிறது. அவர்கள் கண்டிருக்கிறார்கள். இன்றைக்கு அதிமுக 2-3 அணிகளாக பிரிந்திருந்தாலும் அதிமுகவுக்கு என்று ஒரு ஓட்டு பலம் இருந்து கொண்டுதான் இருக்கிறது. அவர்களை நீங்கள் அழைத்து உங்கள் கூட்டணிக்கு அவர்கள் வருவார்களா என்றால் அது கேள்விக்குறிதான். அவர்களிடம்தான் நீங்கள் செல்ல வேண்டும். ஆனால் அதை விட்டு கொடுக்கும் எண்ணத்தோடு நீங்கள் செயல்பட வேண்டும். விட்டு கொடுக்கும் செயல்பாட்டிலே இருந்தால் திமுகவுக்கு எதிராக அதிமுகவோடு சேர்ந்து நீங்கள் கரம் கோர்த்து களத்தில் நிற்க முடியும். ஆனால் அதை விட்டு நான் தனியாக நின்று போட்டியிடுவேன், எனக்கு பின்னால் அதிமுக வர வேண்டும், மாற்றுக் கட்சிகள் வர வேண்டும் என்று நினைத்த செயல்பாட்டிலே விஜய் அவர்கள் இறங்கினால் அது தவறான பாதையாக இருக்கும். ஆகவே அந்த பாதைகளை மாற்றிக்கொள்ள வேண்டும். விட்டு கொடுக்கும் எண்ணம் முதலிலே இருக்க வேண்டும். அதே நேரம் தன்னுடைய வீம்பு எண்ணத்தை, தன்னுடைய தந்தையை சந்திரசேகர் அவர்களை உங்களை ஆட்சி கட்டிலே அமர வைத்து அழகு பார்க்க வேண்டும் என்று நினைத்தவர் எஸ். சந்திரசேகர். அவரையே நீங்கள் வீட்டை விட்டு விரட்டி அளித்தீர்கள். ஊரெல்லாம் இதே பேச்சை பேச வைத்தீர்கள். ஆனால் இன்றைக்கு ஏதோ தந்தையை நீங்கள் உங்கள் பக்கம் வைத்திருக்கிறீர்கள். ஆக எதையும் விட்டு கொடுத்து வீம்பு பிடிக்காமல் தான் செயல்பாட்டிலே மக்களுக்காக, மக்கள் எண்ணத்திலே நீங்கள் வாழ்ந்து அதற்காகவே 24 மணி நேரமும் நீங்கள் உழைக்க தயாராக இருக்க வேண்டும். அப்படி இருந்தால்தான் நீங்கள் அரசியலிலே வெல்ல முடியும், ஜெயிக்க முடியும். அது இல்லை விட்டால் எத்தனையோ சினிமா நடிகர்கள் கட்சி ஆரம்பித்து போயிருக்கிறார்கள். அதை நீங்கள் நினைவு கூற வேண்டும் என கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.